அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். கோவை சேனலை பாருங்கள், யூடியூப் சேனலை பாருங்கள், சிரியுங்கள், சிந்தித்து மகிழுங்கள். இனிய பெருமக்களே, கோவை மாநகரில் நகைச்சுவை சங்கம் என்ற பெயரிலே ஒரு அமைப்பு உருவாகி ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களை அழைத்து வந்து, அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் அழைத்து வந்து பேச வைத்து மக்களை எல்லாம் மகிழச் செய்வது ஒன்றையே குறிக்கோளாக வைத்து எங்கள் ஐயா தனபால் அவர்கள் மிகச் சிறப்பாக அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் நான் தான் பேசி அதை ஆரம்பித்தேன். நல்ல வேளையாக அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு ஒரு நல்ல பேர், இவர் ஆரம்பிச்சார் நடக்குதுங்கிற பேர். ஆகையினால பெருமக்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைப்பதும், ஒரு நாளாவது அவர்கள் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது வந்து மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போக வேண்டும் என்பது ஒன்றையே குறிக்கோளாக வைத்து ஐயா தனபால் அவர்கள் சிறப்பாக அதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமக்கள் எல்லோரும் நிறைந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த கூட்டம் வருகிறது, நிறைய கேட்கிறார்கள். இது தொடர வேண்டும். இன்னும் 10 ஆண்டு அல்ல, 100 ஆண்டு அல்ல, எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசை. எல்லாரும் வாருங்கள், எல்லோரும் வந்து இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதன் சிரித்து கொண்டிருப்பதுதான். சிரித்து வாழ வேண்டும். பிறர் பார்த்து நம்மை சிரிக்கும்படியாக வாழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆகவே நாம் சிரித்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கிற இந்த நகைச்சுவை சங்கத்தில் எல்லோரும் உறுப்பினர்களாகி அது மிகச்சிறப்பாக நடக்க உதவ வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கோவை நகைச்சுவை சங்கம் 2022 மார்ச் மாதம் 20ஆம் தேதி நண்பர்கள் 8 பேரால் துவக்கப்பட்டது. இதனுடைய செயலாளர் தனபால். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இப்போ 5வது ஆண்டு துவக்கம். இதுவரைக்கும் 28 நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. பேராசிரியர் சாவன் பாப்பையா, சுகிசிவம், பூ ஞானசம்பந்தன், பாரதி பாஸ்கர் போன்ற தமிழறிஞர்களும், சினிமா துறையில சிவகுமார், டெல்லி கணேஷ், நிழல் ரவி போன்றவங்க கலந்துருக்காங்க. ஒரு ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளை 2 மணி நேரம் ஸ்கிரீன் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கேள்வி பதில் அறிவார்ந்த மக்கள் முன்னாடி நடத்துறது அளவில்லா சந்தோஷம். இவருடைய இந்த சமூக சேவை பல்லாண்டு தோழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அத்தனை நிகழ்ச்சிகளும் இலவசமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதான் பெரிய விஷயம். வணக்கம், சுகி சிவம் பேசுகிறேன். சிரிக்க தெரிந்த ஒரே மிருகம் மனிதன் என்று சொல்வார்கள். இந்த மொழி தவறு. காரணம், சிரிக்கிற அடுத்த வினாடியே நமக்குள் இருக்கிற மிருகம் இறந்து போய் விடுகிறது, நாம் மனிதனாக மாறிவிடுகிறோம். எனவே சிரிப்பவர்கள்தான் மனிதர்கள். நான் சிரிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து சிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாவதுதான் நகைச்சுவை சங்கங்கள். மருத்துவமனைகளை விட மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்வது நகைச்சுவை மன்றங்கள் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், உடல் சார்ந்த நோய், வலி இவையெல்லாம் பெரிதாக பல பேருக்கு தெரிந்தாலும் இதற்கு மூல காரணம் என்ன என்று கேட்டால் மனதில் இருக்கிற வருத்தம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி மனதில் இருக்கிற வருத்தத்தை மாற்றி நன்கு சிரிக்க வைத்து நோயிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுகிற ஒரு மருத்துவ பணியை ஆற்றி வருவது நகைச்சுவை சங்கம். அதிலும் கோயம்புத்தூரில் இருக்கிற நகைச்சுவை சங்கத்துக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு. அது நண்பர்களால் தொடங்கப்பட்டு நண்பர்களால் காப்பாற்றப்படுகிற ஒரு நல்ல அமைப்பு. அவர்கள் 5 ஆண்டு என்கின்ற ஒரு அடையாளத்தை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. அவர்களுடைய பணியில் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிற கோவை மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த பணி மேலும் 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 வளர வேண்டும். கோவை நகைச்சுவை சங்கத்தில் பேசாத பேச்சாளர்களே இல்லை என்கிற ஒரு அளவுக்கு பல பேச்சாளர்கள் அங்கே பேசுவதை ஒரு பெருமையாக கருதுகிறார்கள். மக்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி பாலம் அமைத்து கொடுக்கிற கோவை நகைச்சுவை சங்கம் பல்லாண்டு வாழ சுகி சிவம் வாழ்த்துகிறேன். வணக்கம், நான் தான் நிழல்கள் ரவி. கோயம்புத்தூர் நகைச்சுவை சங்கம் 4 வருடங்களை முடித்து 5வது வருடத்துல வெற்றிகரமாக கால் எடுத்து வைக்கிறாங்க.
என்னுடைய இனிய நண்பர் திரு தனபால் அவர்களும் அவர் குழுவிற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதாவது நம்ம கோயம்புத்தூரில் வந்து நிறையா செலிபிரிட்டிஸ் கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் சுமார் ஒரு 28 நிகழ்ச்சிகளை வந்து எவ்வளோ தடைகளை தாண்டி கடந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல வந்து என்னுடைய பாராட்டுக்கள். மொத்தம் ஒரு ஆயுட் சந்தா உறுப்பினர்கள் ஒரு 200 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. இது ஒரு 2000 20,000 அந்த மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வந்து எந்த விதமான ஒரு இலவசமாக, அதாவது எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க. இது என்ன மேட்டர்னா, இதை வந்து இந்த நகைச்சுவை சங்கம் வந்து என்னென்னா, மக்கள் வந்து அதுவும் முக்கியமாக கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் வந்து கவலைகளை மறந்து அந்த நிகழ்ச்சியில் வரும்போது ஒரு மனசு ஃப்ரீயாகி சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் இவங்களோட நோக்கம். அது வந்து 5வது வருஷத்தை எட்டியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் சிறந்து இன்னும் பல செலிபிரிட்டிஸை கூட்டு வந்து அவங்க வந்து இந்த விழாக்களை நடத்தணும், இன்னும் பெரிய நிலைமைக்கு வரணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி. தேங்க்யூ. கோவை நகைச்சுவமன்றத்தினுடைய தலைவர் சத்யநாராயணா, தனபால் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தனபால் அவர்கள், நாங்கள் முதல்ல சந்திக்காமலே கூட ஃபோனில் தான் பேசியிருக்கோம். சந்தித்த போது அவர் வந்து எங்களை வரவேற்று எங்களை குடும்பத்தோடு அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு பண்ணி கொடுத்து மிகச்சிறப்பாக நடத்தினார். அதுபோல் இந்த யூடியூப் மூலமாக நல்ல சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்யணும்னு உங்களுக்கு என்னுடைய பாராட்ட சொல்லிட்டு, கோவை நகைச்சுவை சங்கத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. கோவை நகைச்சுவை சங்கம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற டென்ஷனான லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஹியூமர், நகைச்சுவை. அந்த காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கையில் அங்கே மதினியார் இருந்தாங்க, கொழுந்தனார் இருந்தாங்க, மச்சான் இருந்தார். அவங்க பேசுகிற பேச்சுகள்லையே நகைச்சுவை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சீண்டிக்கிட்டு, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஜோக் அடிச்சுக்கிட்டு. அப்போ ஹியூமர் கிளப்னு ஒன்று அந்த காலத்தில் தேவைப்படலை. ஏன்னா குடும்பத்திலே ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற டென்ஷன் அன்னைக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக வாழக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. எங்கே போனாலும் டென்ஷன். பஸ்ஸில் ஏறினா டென்ஷன், ட்ரெயினில் போனால் டென்ஷன், ஃப்ளைட்டில் ஏறினா டென்ஷன், ஆஃபீஸுக்கு போனால். அப்போ அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஹியூமர் கிளப், நகைச்சுவை மன்றம், நகைச்சுவை சங்கம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அந்த தேவை கருதி கோயம்புத்தூரில் கோவை நகைச்சுவை மன்றம் தொடங்கினாங்க. இன்றைக்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற நகைச்சுவை சங்கங்கள்லேயே, மன்றங்களிலேயே 5 வருஷத்தில் இவ்வளவு பிரபலமான ஒரே சங்கம் கோவை நகைச்சுவை சங்கம் தான். நிறைய கூட்டம் கூடுறாங்க, நிறைய ரசிக்கிறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், மிகப்பெரிய மருத்துவமாகிய சிரிப்பு தான் மிகப்பெரிய மருத்துவம். அதனால தான் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு பழமொழி சொன்னாங்க. அந்த மருத்துவத்தை செய்கிறது கோவை நகைச்சுவை மன்றம். 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்து 6வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. நீங்கள் போகணும், உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், முடிந்தவரை உங்கள் குடும்பத்தோடு போகணும். அந்த மன்றம் ஏற்பாடு செய்கிற கூட்டங்களுக்கு நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். நீங்களும் நண்பர்கள்ட்ட சொல்லி அந்த மன்றத்துக்கான அந்த சந்தா தொகை, சப்ஸ்கிரிப்ஷன் செலுத்த வேணும். உங்களுக்கு நேராக போக முடியலைன்னா நம்ம கோவை நகைச்சுவை சங்கத்தோட யூடியூப் சேனலையாவது பார்த்து அவர்களுக்கான, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க மன்றத்துக்காரங்க. அதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். அங்கீகாரத்தை கொடுத்தா இன்னும் நல்ல நிகழ்ச்சிகளை, சிறப்பான நிகழ்ச்சிகளை அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய ரிலீஃப், உங்களுக்கு அதை விட பெரிய ரிலீஃப். அந்த ரிலீஃபை நோக்கி பயணிப்பதற்கு, உங்களுக்கு உதவுவதற்கு கோவை நகைச்சுவை மன்றம் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிற கோவை நகைச்சுவை மன்றத்துக்கு நீங்கள் உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை நகைச்சுவை மன்றத்தினுடைய நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துட்ருக்கேன். மக்களை வந்து சிரிக்க வச்சு அதே சமயத்தில் மீனிங்ஃபுல்லாக சிந்திக்க வைக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னையும் அழைத்து ஒரு நேர்காணல் செய்து
நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து, ஏன்னா மனுஷன் அசை போடும்போது தான் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பாட்டை அசை போடுறதில்ல, நினைவுகளை மட்டும்தான் அசை போடுவோம். அந்த மாதிரி திரும்பி பார்க்க வைத்த கோவை நகைச்சுவை சங்கத்துக்கு என்னோட நன்றி. நீங்கள் ரொம்ப எளிமையாக கேட்டீங்க, ரொம்ப நெருக்கடியான கேள்வி கேட்காம அது என்ன இது என்ன அப்படின்னு ஒருத்தரை கஷ்டப்படுத்தாம. ஏன்னா நேர்காணல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கிடுக்கி பிடி போடுவது, இப்படி கேட்டார் அப்படின்லாம் இல்லாமல் இயல்பான உரையாடல் தான். இதை ஒன்றும் நான் நேர்காணலாக பார்க்கல. கோவைக்கு வருவது எனக்கு எப்போவுமே மகிழ்ச்சியான விஷயம். நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல இயற்கை சூழல் உண்டு, எல்லாத்த விட இனிமையான மக்கள். யாரை பார்த்தாலும் சிரிச்சவமா வாங்க வாங்கண்ணா ஏனுங்க அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எங்கே பார்த்தாலும் ரொம்ப அன்பு காட்டுகிற மக்கள். அந்த வரிசையில் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மீண்டும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. கோவை நகைச்சுவை சங்கம் இன்னும் பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்று என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி. சிரிக்க வைக்கணும் மக்களை, இதுக்கு மெனக்கெடுத்து அதுக்கு ஒரு வாரம் ஒதுக்கி, இன்னும் கூட போனால் 15 நாளாக ஒதுக்க வேண்டியிருக்கும். ரெடி பண்ணி யாரை கூப்பிடலாம்னு கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்து சிரிக்க வைக்கின்ற மனநிலையே பெரிய பாராட்டுக்குரியது. இன்னும் வீட்டில் இருக்கவங்க இதை பார்த்துக்கிட்டு சந்தோஷம், 4 பேரை சந்தோஷப்படுத்தலாம் போதும்னு நினைக்கிறப்ப 400 பேரை சந்தோஷப்படணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஆளை 8 நிமிஷம் சிரிக்க வைக்கிறது கஷ்டம். நீங்கள் 24 மாதங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் சிரிக்க, அது ஒரு கலை. அதனால் நான் சொல்கிறது தான், ஒரு ஆளை சிரிக்க வைப்பேன்னா அவன் கெட்ட குணங்கள் விலகிக்கிட்டே இருக்கும். கொடைவெளியில் எம்ஜிஆரை சொல்கிறோம், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான் அதை கற்றுக்கிட்டார். என்எஸ் கிருஷ்ணன். அப்போ சிரிக்கிறப்ப அவன் நல்ல குணங்கள் இருக்கும், உதவி செய்கிற குணம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறாங்களே எப்படி சார் அப்படின்னு, இது கூட அது ஒரு காரணம் தான். அதனால் நல்ல குணத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறீங்க, அதுக்கு முதல்ல பாராட்டு சொல்லிடணும். அதுக்கடுத்து சிரமம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனாலும் இதை தொய்வில்லாமல் நீங்கள் கொண்டு வர்றது பெரிய சிறப்பு. நான் நிறையா நகைச்சுவை சங்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் நம்மள பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு இருக்காங்க, அதுவும் எலைட்டாக ரொம்ப மெரிட்டாக உள்ளாலாம் உட்காடுறாங்க. சந்தோஷம். பெரிய பெரிய துறை சில இதில் சின்ன சின்ன குழந்தைலாம் ஜோக் சொல்லுவாங்க, போய் உட்காருவாங்க, அவ்வளோதான் பார்த்துருக்கேன். அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை 70 பேர் இருக்க நகைச்சுவை மன்றங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அரங்கம் முழுவதும் வச்சு பிரமாதமாக முழுமையாக சிரிங்க. என்னை கூப்பிட்டீங்கன்றக்கா நான் சொல்ல, பார்த்தது வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்க. நான் சால்வை போடுறேன் அது போடுறேன்னு இது பண்ணாமல் வந்த மக்கள் முழு திருப்தியாக போகிறாங்க. அதை நாங்கள் பார்த்தேன். நான் இருக்கும்போது 1.5 மணி நேரம் பேசியிருக்கணும். 1.5 மணி நேரம் நான் சாப்பாடு சிரித்தேன். இதை விட உச்சக்கட்ட மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை சரியாக செய்யுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க சார். மண்ணில் உள்ள மனிதர்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள கடவுள்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதனால் பெரிய புண்ணிய காரியம் செய்கிறீங்க, அது தொடரட்டும் சார். தமிழக மக்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக யூடியூப் பார்ப்பதும் இன்றைக்கு ஆகிவிட்டது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு சந்தையிலே போய் சரியான பொருளை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் சமையலுக்கு நல்லது. அதுபோல 1000 யூடியூப்கள் வந்தாலும் நல்ல யூடியூப்களை தேர்ந்தெடுத்து பார்ப்பது என்பது நமக்கு நல்லது. அப்படி கோவை நகைச்சுவை சங்கம் தொடங்கி இருக்கிற, நடத்தி கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலில் பல்வேறு பேச்சாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். அது அவருடைய பேச்சின் அனுபவம் மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், இலக்கியம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் அந்த பேட்டியின் நடுவே கூறக்கூடும். அது உங்கள் வாழ்வியலுக்கு உதவும். எனவே தொடர்ந்து இப்படிப்பட்ட யூடியூப் சேனல்களை நீங்கள் பாருங்கள், பகிருங்கள். நன்றி.